நமக்கு பருப்பு வேக வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்கு தான். ஏன்னா பொங்கி பொங்கி வழிஞ்சு ஊற்றிடும். அது வழிஞ்சு ஊற்றுறது இல்லாமல் ஸ்டவ்வையும் நாஸ்தியாக்கிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணும். மேபி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல இப்படி பருப்பு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ இந்த நுரை மாதிரி வருதுல்ல, இதை எடுத்துருங்க. சிலவங்களுக்கு பருப்பு சாப்பிட்டா கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதனால தான். முந்தையெல்லாம் செம்மண் கட்டி பருப்பு இது பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நமக்கு அந்த இது இல்லை. பருப்பு வேகிறதுக்கு இது நிறைய சகோதரிகள் சொன்னது தான். ஒரு ஸ்பூன் உள்ளார போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒரு கிண்ணம் போட்டுக்கோங்க. கிண்ணம் போட்டுக்கிட்டிங்கன்னா, சின்ன கிண்ணம் போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் பருப்பு தண்ணி கலெக்ட் ஆகிக்கும். அது வெளியில் வராது. ஆனால் ஸ்பூன் போட்டாலும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அப்புறம் பருப்பு வேகிறதுக்கு நெய் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு பருப்பு கொடுக்கறதுனால நெய் போட்டுக்கோங்க. எங்கள் அம்மாலாம் விளக்கெண்ணெய் தான் சேர்ப்பாங்க. அது நல்லா பருப்பு உள்ளார அதோட வெப்பத்தன்மையை உள்ளார அதிகப்படுத்துகிறனால சீக்கிரம் நெய், எண்ணெய், விளக்கெண்ணெயெலாம் உங்களுக்கு உள்ளார அதோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்துது. அதனால தான் உங்களுக்கு பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து போகுது. அப்புறம் நல்லா கொதிக்க வச்சுட்டு பருப்பை மூடி வச்சிங்கன்னா பொங்கி வராது. இந்த மாதிரி பருப்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெயிட் போடுங்க. குக்கர் மூடி போடுங்க. 100% சாரி, நான் கேஸ்கட் ஒழுங்காக போடுறேன். க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமான வேலை செய்யுங்க. இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் டிஷ்யூ கூட எடுத்துக்கலாம். குக்கர் சவுண்டு வரும்போது பருப்பு வெளியில் தெரிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர்லேருந்து பருப்பு தண்ணி எங்கேயுமே வெளியில் போகல பாருங்கள். அந்த பேப்பர்லேயே தான் இருக்குது. உங்களுக்கு குக்கர் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் எப்பயுமே வெயிட் போடுறதுக்கு முன்னாடி எந்த அடைப்பும் இல்லை, விசிலையும் வெயிட் போடுற இடத்துல எந்த ஹோலும் அடைச்சிருக்குல்ல அப்படின்னு விசிலையும் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் அடைச்சிருக்கான்னு பாருங்கள். 2 விசில் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ எந்த இதுவுமே குக்கர் இதில் வரல. குக்கர் க்ளீனாக இருக்கும். இப்போ நான் பேப்பர் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். குக்கர் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. முறையாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.